மார்க் 13:16 வாசித்து பாருங்கள். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க பின்னிட்டு பாராதிருப்பானாக. இது அதுக்கு அடுத்து கர்த்தர் உனக்கு ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டாரு, ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்கள் இறங்கிட்டீங்க, கலப்பையில் கை வச்சிட்டிங்கன்னா பின்னிட்டு பார்க்குற ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது. நீங்கள் போய் உங்களை ஆண்டவர் சொல்கிற இடத்துல இறங்கின உடனே எல்லாமே அப்படியே 5-3 அடுக்காக பர்ஃபெக்டாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அங்கே போய் கர்த்தர் உங்களை வச்சு உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். அந்த ரெடி பண்ணுற காலம் ஒன்று இருக்கு, ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலம் ஒன்று இருக்கு. அங்கே போன உடனே எதுவுமே ரெடி இல்லைன்னா உடனே பின்னிட்டு பார்க்கறது. இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு பார்த்த மாதிரி அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, எகிப்தின் கொம்முட்டிக்காய் எகிப்தில் எப்படி இருந்துச்சு, அடிமைத்தனத்தில் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்குது, சுயாதீனத்தில் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல பாருங்க. சுயாதீனம் எப்போவுமே அப்படி தாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை சுயாதீனத்தில் வச்சுருப்பார். உனக்குன்னு ஒரு ஊழியம், உனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி, உனக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன், உன்னை அதுக்கு தலையாக கத்தர் வச்சுருப்பார். ஆனால் அதில் ஆரம்பத்தில் எடுத்த உடனே எல்லாம் செல்வம் கொழிக்காது, எல்லாமே திறந்த வாசலாக இருக்காது. நீ அதில் உருண்டு பிறண்டு தான் மேலே வரணும். அது கத்தர் நியமித்தது. அப்போ தான் அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நீங்கள் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தால் தான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதனால் கத்தர் அந்த பாதைக்குள்ளே நடத்துவார். அப்படி போகும்போது நமக்கு அந்த கஷ்டப்பட்டு வர சூழ்நிலையில் இதுக்கு பேசாமல் அந்த கம்பெனியில் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் கொடுத்த சம்பளமே பெஸ்ட் அப்படி நான் இப்போ யோசிச்சு பாருங்க. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த 35,000 ரூபாய் சம்பளம் பெருசா தெரியுது, ஆனால் சுயாதீனத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஒரு தலையா வச்சிருக்கிறாரு. ஏன் கொஞ்சம் காலம் அப்படி இருக்கும், போக போக கர்த்தர் இதில் உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை, பின்னிட்டு பார்க்குற அனுபவம். இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு அவங்க கூடவே இருந்திருக்கலாமே. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உன்னை வர சொல்றாரு, கொண்டு வராருன்னா கொண்டு வர இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தாலும் நீங்கள் யோர்தானை கிராஸ் பண்ண வேண்டி இருக்கும், வனாந்தரத்தை கிராஸ் பண்ண வேண்டி இருக்கும், எரிகோவை தாண்ட வேண்டி இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரும். எடுத்த உடனே பாலும் தேனும் ஓடாது. அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடம் வருகிற வரைக்கும் உனக்கு தேவையான மன்னாவை அவர் கொடுப்பார், உனக்கு தேவையான கண்மலை தண்ணீர் வரும். ஆண்டவர் அதுக்குள்ள நடத்தி கொண்டு வருவார். அந்த பாலும் தேனையும் அட்டன் பண்ணுற வரைக்கும் உன் ஜீவன் போகாமல் கர்த்தர் பார்ப்பார். எதுக்கு தெரியுமா? இந்த மன்னாவையும் இந்த தண்ணியும் குடிச்சிக்கிட்டு நீ வரும்போது தான் உன் சொந்த தேசத்தினுடைய பாலும் தேனும் வரும்போது உனக்கு அது பெருசாக தெரியும். அதுவும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த முதல் வருஷம் வெள்ளாமை வருகிற வரைக்கும் இந்த மண்ணா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மண்ணா பெய்யாது. ஏன்? அதுக்கப்புறம் உன் உழைப்பில் நீ சாப்பிடுவ, அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் இந்த மண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் வனாந்தரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு வந்து தனி ஊழியம் ஆரம்பிக்க சொல்லி இருப்பார். அந்த ஊழியத்தில் கடினமான பாதை இருக்கும், 5 ஆத்துமா 10 ஆத்துமா தான் வரும். அதுக்குள்ளேயே கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, அதுக்கு நம்ம அங்கேயே நல்லா இருந்தோமாப்பா, அதுக்கு அங்கேயே அந்த பாஸ்டர்கிட்ட இருக்கும்போதே நம்மள நல்லா அந்த பாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு. அந்த பாஸ்டர் உங்களை சொல்லுவார், போவாத எங்கிட்டே இரு அப்படிம்பாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுவார் போன்னு சொல்லி. இப்போ அவர் கொடுக்குற சம்பளம், அதில் இருக்கிற அசதி வாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமல் இங்கே வரத்துக்கு அங்கேயே இருக்கலாம். நிறைய பேருடைய வீழ்ச்சி அங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற இடம் ரிஸ்க் எடுக்கிற இடம் தான். கம்பி மேலே நடக்க தான் கர்த்தர் சொல்கிறார் உங்களை. நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கடினமான பாதையில் தான் நடத்துகிறார். ஏன்? அந்த கடினமான பாதையில் நடந்து வரக்கூடிய அனுபவம் தான் பின் நாட்களிலே உங்களுடைய ஊழியமோ ஆர்கனைசேஷனோ எதுவோ எல்லாத்துக்கும் அதுதான் பேஸ், அடித்தளம். அது மேலே நீங்கள் கட்டப்படும் போது தான் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். அநேகர் வந்து உங்களை பாடமாய் படிப்பார்கள். அநேகருக்கு உங்கள் வாழ்க்கை பாடமாக மாறும். எடுத்த உடனே சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படி இறங்கும் போதே யூடியூப்பில் பாட்டு போட்டு ஒரு 10 மில்லியன் மக்கள் என்னை பார்த்து, 2 மில்லியன் மக்கள் என்னை பார்த்து எனக்கு காசு வந்து நான் ஆடி காரில் போகணும், அது இல்லை. அதை யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, கடந்து வந்து நாளைக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு நீ பாடமாக மாறுறீங்க தெரியுமா? நீங்கள் எந்த பாடமாக மாறுறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா, இல்லைனா ஒரு ஜென்ரேஷனுக்கு சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் வர்ற நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அந்த படிப்பறிவை வைத்துக்கொண்டு எப்படி ஊழியத்தில் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உபத்திரவத்தின் பாதை பிடிக்கலை, அவங்களுக்கு அந்த மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு பிடிக்கலை. சோதோம் நல்லா தானங்க இருக்குது, சோதோம் சந்தோஷமாக தானே இருக்குது. சோதோமின் ஆகார திரட்சி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சோதோமில் எப்படி இருந்துச்சாம்? ஆகார திரட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதோம் நல்ல சாப்பாடு, கேட்குற சாப்பாடு கிடைக்கும், ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வர சாப்பாடு எல்லாம் பர்ஃபெக்ட். இதை விட்டுட்டு மலைக்கு போக சொல்கிறாரு. மலையில் என்ன சாப்பாடு கிடைக்கும் தெரியாது, அங்கே என்ன கொடுப்பாங்க தெரியாது.
அப்ப நாம என்ன பேசிஸ்ல போறது? நீ வா, அழைத்தது கர்த்தர். உனக்கு காலையும் சாயங்காலமும் காக்கா வரும். அப்படியே காக்கா வர முடியாம தண்ணி இல்லாத ஊரா இருந்தா உனக்கு ஒரு விதவை வீடு இருக்கும். அட விதவை வீட்லயும் அதிக பஞ்சமாயி நீ வனாந்தரத்துக்கு வந்துட்டினா பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சாப்பாடை உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை கூட்டிட்டு வந்தவர் அப்படிப்பட்டதான ஒரு தேவன். ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்காது. நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம், வீழ்ச்சி. அது ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, அந்த பிஸ்னஸை எடுத்த உடனே செல்வம் கொளிக்கும்னு யார் சொன்னா? எடுத்த உடனே பிஸ்னஸ் எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு போகும்னு யார் சொன்னா? இல்லை. அந்த பிஸ்னஸில் படிப்படியாக நீங்கள் உழைச்சி நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற சரியான முறையில் மேலே வந்திருக்கிற அத்தனை முதலாளிகளையும் கேட்டு பாருங்கள். செருப்பு தேய அவங்க நடந்ததும் உழைச்சதும் வேர்வை சிந்தினதும் உண்டு. அதனுடைய விளைவு, அதனுடைய அஸ்திவாரத்தில் அவர்கள் மேலே வந்தாங்க. இல்லை சொகுசா மேலே வரணும்னா தேர் இஸ் சம்திங் ராங். அது வேத ஃபார்முலா இதாங்க. நடக்காம தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. நீ நடக்காமையே தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது குறுக்கு வழி தான் செய்யணும். அந்த குறுக்கு வழி கர்த்தருடையது அல்ல. அது ஊழியத்தின் பாதையிலேயே இருக்கட்டும், உங்களுடைய உலக பிரகாரமான வேலையாக இருக்கட்டும். கர்த்தர் உன்னை நடக்க சொல்றாரா? தைரியமா நடங்க. முன்னாடி என்ன இருக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நடங்க. அது கடல்ல இறங்கி நடக்க சொன்னா கூட நடங்க. ஏன்? தண்ணி மேல நடக்கிறது எவ்வளவு பெரிய அனுபவம். உலகத்திலேயே கர்த்தருக்கு அப்புறம் தண்ணி மேல நடந்த ஒரே ஆள் பேதுரு, அவ்வளவுதான். இயேசுநாதருக்கு அப்புறம் தண்ணி மேல பர்ஃபெக்டா நடந்த ஒரு ஆள் யாருன்னா பேதுரு. தைரியமா நடங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேர் வர்றதுக்காக நீங்க நடக்கலாமா வேணாமா? ஊழியத்தின் பாதையில இந்த மாதிரி ஊழியத்தை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஊழியத்தை அந்த மனுஷன் சூப்பரா செஞ்சுட்டு போனாருங்க. அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒருத்தர் இல்லைங்கன்னு ஆண்டவர் உங்களை சொல்ல வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு உன்னை உயர்த்துறாரு. அதுக்காக நீ ஏன் கஷ்டப்படக்கூடாது? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான். யோபுவை சோதித்தார்கள். தலை முத கால் வரைக்கும் சோதிச்சாங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு, எல்லா சொத்தும் போச்சு. இதுவும் இவ்வளோ சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, பரலோகத்தில் லட்சோப லட்ச தூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுறாருன்னா அந்த டோட்டல் காங்கிரிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு பார்லிமெண்ட்லையோ ஒரு சட்டசபையிலையோ அந்த முன்னவர் பேசும்போது சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பின் ட்ராப் சைலண்டில் இருப்பாங்க, இருக்கணும், அது ரூல். அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசும்போது அந்த டோட்டல் காங்கிரிகேஷனும் எப்படி அவர் கவனிச்சிருக்கோம். தேவ புத்திரர்களெல்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு பேரை சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. அந்த பரலோகத்துக்குள்ள யோபுங்கிற பேரு தொனிக்குது பாருங்களேன். அந்த பேரை அப்படியே அத்தனை பேரும் கேட்குறான் பாருங்களேன். பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய பேரை பரலோகத்தின் தேவன் ஒரு தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு 3 தடவை சொல்றாருன்னா இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் சாட்சி கொடுக்கிறாருன்னா இந்த உபத்திரவத்தை நம்ம ஏன் சந்திக்க கூடாது? இந்த உபத்திரவத்தை சந்திக்கிறதுக்கு அவன் தயாராகிறதுக்கு அந்த பேர் அங்கே உச்சரிக்கப்படுது பாருங்க. உங்க பேரையும் என் பேரையும் தூதர்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் சொல்ல போறாரு, சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ கண் வைத்தாயோ என்று லட்சோப லட்ச பேருக்கு. பாருங்க, இன்னைக்கு டிவியில ஒரு தடவை பேர் வந்துட்டா, ஒரு அரசியல் தலைவர் மைக்கிலேருந்து பேசும்போது அந்த கீழே இருக்கிறதான ஒரு சாதாரண தொண்டனுடைய பேரை சொல்லிட்டு அந்த தொண்டனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒரு அழிந்து போகிற அரசியல் தலைவர் சொல்லுகிறதுக்கே அவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறானே. பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாக என் பேரை சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் மரித்து, இது ஒரு கற்பனை தான், ஒரு நாள் மரித்து யோபு உள்ளே நுழைகிறார். அப்படி போகும்போது அத்தனை பேரும் எப்படி பார்ப்பாங்க? ஒரு நாள் உன்னை பற்றி சொன்னார் யோபு, ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு உன் பேரை சொன்னார் அப்படின்னும் போது யோபுவினுடைய இருதயம் எவ்வளோ குளிரும். அப்போ அவன் நினைப்பான், நான் பட்ட பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லையா, இந்த ஒரு பேரை ஆண்டவரே வாயை திறந்து சொல்லியிருக்கிறாருன்னா அப்படின்னா அந்த பாடுகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீ உபத்திரவத்தில் பாடுபடுற கஷ்டப்படுற உண்மை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மலை மேலே ஏறுறது எனக்கு கஷ்டம்ப்பா. இருக்கட்டும், நீ நட. ஊழியத்தின் பாதையில் கஷ்டம், நடங்க. சில பிரச்சனைகள் வரும், சகித்து கொள்ளுங்க. சிலர் உங்களை குறித்து ஏளனமாய் பேசுவார்கள், சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை ஏதாவது செய்யணும்னு நினைப்பார்கள், சகித்து கொள்ளுங்கள். காரணம், உன் பேரை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஏன் நடக்கக்கூடாது? பின்னிட்டு பார்க்காதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. இது வரைக்கும் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கப்புறம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார் பாரு, அதுதான் ஆசீர்வாதம்.